நாகதோஷம், சர்ப்பதோஷம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த தோஷ விவரங்களையும் அதற்குரிய பரிகார விவரங்களையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிந்துக்கொள்ளலாம். நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்வது ராகு மற்றும் கேது. அதில் கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பு தலை மனித உடம்பும் ராகு பகவான், கேது பகவான்கிறது மனித தலை பாம்பு உடம்பு. இது மாதிரி அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுல ராகுவை நிச்சயமாக பாவக்கிரக வரிசையில சேர்க்கணும். கேதுவை கூட சுபக்கிரகமாக வச்சுக்கலாம். ஏன்னா கேது எந்த கிரகங்களோடு சேர்ந்தாலும் அந்த சேர்ந்த கிரகங்களுடைய பலனை உயர்த்தி கொடுக்கும். பாவக்கிரகங்களோடு சேர்ந்தால் கூட சனி செவ்வாயோடு சேர்ந்தால் கூட சூட்சுமோடு பெற்று நல்ல பலனை தர வைக்கும். ஆனால் ராகு எந்த கிரகங்களோடு சேர்ந்தாலும் அந்த கிரகங்களுடைய இயல்பு தன்மையை இழக்க வைத்து அதே நேரத்தில் தான் சுபத்துவமாக ஆகக்கூடிய தன்மைகளையும் அவை பெற்று இருக்கும். இந்த ராகு கேது குறிப்பாக எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் தோஷம்னா, பொதுவாக லக்கணத்தில் இருக்கும்போது அவை 7ஆம் இடத்துல கேது வந்துடும். லக்கணத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது, லக்கணத்தில் கேது இருந்தால் 7ல் ராகு. இது போன்ற அமைப்புகளில் இவை சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படின்னு களத்திர தோஷம் என்று கூட இதை அழைக்கப்படுகிறது. இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆகும், அல்லது மனதுக்கு பிடித்த மனைவி அமைதியில் சிக்கல் உண்டாகும். சில நேரங்களில் ராகு திசையை நடக்கிறப்ப காலதாமத திருமணம், அல்லது திருமணத்துக்கு பிறகு சில நேரங்களில் பிரச்சனைகளையோ பிரிவுகளையோ கொடுக்கக்கூடிய இது இருக்குது. அப்படிங்கிறனால இது ஒரு பொதுவான பலன் தான். அதே நேரத்தில் 7ல் ராகு அதை குரு பகவான் பார்த்தாலோ அல்லது வளர்வரை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ அவை பார்த்தாலோ அந்த தோஷங்கள் ஓரளவு நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகளையும் அவை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். 7லே ராகு இருந்தாலும் குரு பார்த்தா அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். ஓகேங்களா? பொதுவாக 1-7 இந்த ராகு இருக்கிற சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு 8ல் கேது, அல்லது 2ல் கேது 8ல் ராகு, இது இருந்தால் மாங்கல்ய தோஷம், திருமண தடை கூட, திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவன் மனைவி உயிர் விஷயங்களில் முக்கியத்துவம் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால இந்த இடங்களோடு இருக்கும்போது இவர்களுக்கும் பரிகாரங்கள் அந்தந்த ஸ்தலங்களில் போய் பரிகாரங்களை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. சுபக்கிரகங்கள் பார்த்தாலோ, குரு பார்த்தா, அல்லது இயற்கை சுபக்கிரகமான வளர்வரை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் பார்த்தா அந்த தோஷ நிவர்த்திகளையும் அவை தந்துவிடும். அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ, அல்லது புத்திரக்காரன் குருவோடு ராகு சேர்ந்தாலோ புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்காக 5ல் ராகு இருக்க எல்லாருக்கும் தோஷம்னாலும் அதுக்கு சுபராக குரு பார்த்தாலோ அல்லது வேறு சுபக்கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெற்றாலும் தோஷ நிவர்த்தி ஆகும். பொதுவாக இது போன்ற தோஷங்கள் இருக்கும்போது திருநாகேஸ்வரம், கும்போணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம், அல்லது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரையூர், ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காளகஸ்தி, இது போன்ற ஸ்தலங்களில் போய் நாகப்படம் அடித்து வச்சு, வெள்ளியில் நாகப்படத்தை அடித்து வச்சு பாலாபிஷேகம் பரிகாரம், குறிப்பாக அந்த ராகு காலங்களில் சனிக்கிழமைலாம் 9 to 10, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 காலங்களில் போய் பரிகாரம் பண்ணி செய்யலாம். இதுக்கு